ஆக்சுவலி ஃபயர் பத்தி இப்ப சொல்லிடலாம். அதுதான் நிறைய பேர் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த கிளாமர் எலிமெண்ட் அந்த இன்டிமேட் சீனை தாண்டி எவ்வளவு பொண்ணு தான் ஏமாந்துட்டு இருக்கா. சோ ஒரு பொண்ணாச்சும் இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் a win for me. உன்னை போய் நான் லவ் பண்ண நினைக்கும் போது எனக்கு ஒரு அருவருப்பா இருக்கு. நான் யாரையும் லவ் பண்ணல. ஃபேஸை பத்தி சொல்றோம். அந்த படம் கான்டென்ட் எனக்கு சினாப்சிஸ் அமிச்ச உடனே ஐ வாஸ் so thrilled. ஏன்னா இந்த மாதிரி எப்படி யோசிக்க முடியும்? நீ வேற டிரான்ஸ்லேஷன் பண்றியா? ச்சீ, என்ன மாமா சொல்றீங்க? ஷூட்டிங் வந்து ஒரு 3 months தள்ளி போயிடுச்சு. ஆஃப்டர் 3 months they came back to me. I didn't have dates. அப்புறமா நான் 2 படம் விட்டுட்டு இந்த படம் நான் பண்ணேன். மேட்ரு டோட்டலா வேற மேட்ரு. அதான்டா மேட்ரு. ஃபேக் ப்ரமோஷன்ஸ் நம்ம பார்க்கறோம். சோஷியல் மீடியால நீங்களே பார்த்திருக்கீங்க. ஒரு சின்ன படம் வந்து ஆடியன்ஸ் உள்ள வராங்கன்னா இட்ஸ் வெரி வெரி குட் திங். பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு கெட்ட படத்துக்கு அந்த மாதிரி பண்றாங்க. ஒரு நீங்க உங்களுக்கு ரீசெண்டா தெரியும். I don't want to mention. ஓகே. Reaches were underrated. Many times the company dies. அவங்க செத்து போனதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து பாவம் underrated அவங்க யூஸ் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்குறது இல்லை. இல்லை அதை பத்தி அவங்க பேசுறதும் இல்லை. ரம்மி நான் மிஸ் பண்ண படம் தான். பண்ணையாரும் பத்மினியும் நான் மிஸ் பண்ண படம் தான். ஐஸ்வர்யா ராஜேஷ் ரோல். ஓகே. ரெண்டு படமே நான் அது மிஸ் பண்ணது. அப்புறமா I was supposed to do this one. அட்டகத்தி I was supposed to do. அது there's a big list of films that I missed. வணக்கம் ஐடியர் ப்ரோ டிவி நேயர்களே, நான் உங்க விஜய் கணேஷ் கோவிந்தன். இன்னைக்கு நம்ம ஷோ ஈட் அண்ட் டாக் ஷோல வந்து ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ் தான் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களை பத்தி சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூவா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு 14 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு 15th இயர்ல வந்து அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ சாந்தினி அவங்க தான் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். Nice to meet you. Nice to meet you மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கமிங். Anytime. ஸோ எப்படி இருக்கு மேம் ஒரு 14 இயர்ஸ் 2010ல சித்து பிளஸ் 2ல வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில காலடி எடுத்து வைக்கிறீங்க. இப்போ 14th இயர் முடிஞ்சு 15th இயர் அண்ட் இந்த 15th இயர் அப்படின்னு பார்க்கும்போது 2025ல ஆல்மோஸ்ட் ஒரு 6+ மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் கேட்டதுல ஒரு 10+ மூவிஸ் லைன் அப்ல இருக்கு. ஸோ எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஒரு பொண்ணு வந்துட்டு இவ்வளவு வருஷம் சஸ்டெயின் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஆக்ட்ரஸஸ்க்கு வந்து ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினா பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மீறி 15 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் 15th இயர் வந்து இவ்வளோ ரிலீசஸோட எனக்கு ஸ்டார்ட் ஆனது வந்து ஐ திங்க் இட்ஸ் காட் பிளேசிங்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் என்கிட்ட வந்து இந்த கேள்வி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்டிருந்தீங்கன்னா என்னோட பிளான் வந்து 5 years ஒர்க் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆயிடணும்னு நினைச்சேன். பட் இப்போ பாத்தீங்கன்னா அந்த வேர்ட்க்கு எனக்கு மீனிங்கே புரியல. I just love my job. I'm enjoying it. ஓகே. இந்த 15th இயரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரியாணியோட வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். சோ அதுக்காக தான் ப்ரோ டிவி உங்களை வந்து என்னோட ஃபேவரட் ஃபுட் நீ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எஸ். சோ பிரியாணியோட செலிப்ரேட் பண்ண போறோம். சோ ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? கண்டிப்பா ஓகே கண்டிப்பா. டன். சரியா? பிரியாணி பார்த்தோன்னே சந்தோஷம். ஓகே சொல்லுங்க மேம். நிறைய டைப் ஆஃப் பிரியாணி இருக்கு. எனக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி ரொம்ப பிடிக்கும். தலப்பாக்கட்டி. அப்புறமா புகாரி பிரியாணி அல்டிமேட். ஐ லைக் அல் ரைஸ் சுல்தான்ஸ் பிரியாணி. பாஸ்மதி ரைஸ்ல பண்ற பிரியாணியும் பிடிக்கும். சீரக சாம்பாரும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மோஸ்ட்லி எங்க அம்மா சூப்பரா பண்ணுவாங்க வீட்ல. ஓகே. சோ என் சீப் பிரியாணிக்கு அம்மா மட்டன் பிரியாணி செம்மையா பண்ணாங்கன்னா வேற லெவல்ல சாப்பிடுவேன். மட்டன் பிரியாணி நல்ல ஒரு கட்டு. ஓகே. வீட்ல சண்டே பிரியாணி பண்ணாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டேன். 12 o'clock பிரியாணி சாப்பிடுவேன். 3 o'clock சாப்பிட்டு முடிச்சுப்பேன். சண்டேனாலே வெயிட் பண்றது. ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, ஸ்ட்ரைட்டா லஞ்ச் தான். 15 days once. 15 days. ஆமா. ஓகே. சோ இன்னைக்கு நீங்க சொன்னீங்க எனக்கு பிரியாணி அப்படினு. சோ I didn't have my breakfast, my first meal of the day. ஓகே நைஸ். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன கொஸ்டின் கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஈட் அண்ட் டாக் அப்படின்னு வரும்போது ஃபுட்ல இருந்து தான். சரி நீங்க எவ்வளவு ஃபுட் கான்ஷியஸ் டயட் கான்ஷியஸ் ஆல்சோ தெரிஞ்சுக்கலாமா? ரொம்பவே கான்ஷியஸ் ஆக்சுவலா. நான் சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரமா சினிமாக்கு வந்துட்டேன். நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போதே வந்துட்டு அப்போ வந்து கேலரிஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ முதல் படம் பண்ணும்போது எல்லாருமே சொன்ன விஷயங்களும் கொஞ்சம் சப்பியா இருக்காங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி சீன்ல சொல்லும் போது அப்புறமா பூர்ணிமா ஆண்டி ஒரு டயட்டிஷியன் கிட்ட அமைச்சாங்க. சித்து பிளஸ் 2 பண்ணும்போது ஸோ அவங்க வந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயட்டிஷியன்ஸ். எனக்கு வந்து அவ்வளோ அழகா பண்ணி ஐ லாஸ்ட் அ லாட் ஆஃப் வெயிட். ஹெல்த்தியா லூஸ் பண்ண வெயிட். அது திருப்பி நான் அந்த வெயிட் புட் ஆன் பண்ணவே இல்லை. ஸோ அப்போதான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது. ஸோ ஒரு கேலரி எனக்கு ஒரு கவுண்ட் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் தொடவே முடியாது.
லைக் ப்ராபப்லி ஒரு அவங்களாம் கொஞ்சம் ரொம்ப டூ மச் 2 Okay. டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ரைஸ் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரைஸ் அந்த மாதிரி தான் என்ன சாப்பிட விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சீட் டே இருக்கும். ஸோ அப்பவும் ஒரு ஹோம் குக் ஃபுட் மாதிரி தான் சாப்பிடுவேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ற ஹேபிட் இல்லவே இல்லை. ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து அம்மா அவ்வளோ அழகாக சமைப்பாங்க. வீட்லேயே எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து பீட்சா பர்கர் சாப்பிட்டது வந்து சிந்து ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்கில் தான். ஓகே அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பீட்சா பர்கர் நான் சாப்பிட்டதே இல்லை. ஓகே ஸோ அதனாலே வந்து அந்த கிரேவிங்ஸ் எனக்கு ரொம்ப கம்மி. ஸோ எது வந்தாலும் ஹோம் குக் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு பேசிக்காகவே ஃப்ரைட் ஃபுட் அவ்வளோவா பிடிக்காது. அது மாதிரி ரைஸ் ஈட்டர் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஸோ அது கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கார்போஹைட்ரேட்ஸ் ஆமா. ஸோ ரைஸ் கொஞ்சம் கட் பண்ணாங்க. அண்ட் நவ் ஐ வாண்ட் அ பேலன்ஸ் டயட். இந்த 15 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து நிறைய டயட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே லைக் கீட்டோ, பாலியோ, யூ நேம் இட், ஐ ஹவ் டன் இட். பட் ஐ ஹவ் கம் டு அ பாயிண்ட் வேர் சஸ்டைனபிளாக என்ன பண்ண முடியுமோ அதுதான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐ கோ டு அ பேலன்ஸ் டயட். ஓகே நைஸ். அண்ட் பிரியாணி பத்தி சொல்லும்போது Yeah. அம்மா சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஆமா. நீங்க சமைப்பீங்களா பிரியாணி? நான் பிரியாணி சமைப்பேன். ஓகே நல்லாவே சமைப்பேன். எனக்கு நான்வெஜ் குக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரியாணி அண்ட் ப்ரான் கறி நல்லா செய்வேன், சிக்கன் கறி நல்லா செய்வேன், அண்ட் கோகோனட் தேங்காய் பால் சாதம். ஸோ நான்வெஜ் எல்லாமே நல்லா மீன் குழம்பு செய்வேன். ஸோ எப்போ கத்துச்சீங்க அந்த குக்கிங்ன்ற ஒரு விஷயம்? ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஓகே என்னோட ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணும்போது அப்போ கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். ஆமாம். ஸோ ஓகே நிறைய எல்லாமே நான்வெஜ் எல்லாமே சமைப்பேன். நைஸ். அண்ட் சொல்லுங்க. for 2025 so almost a 15 year so இந்த 2025ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 லாங்குவேஜ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல நம்ம பெருசு, ஃபயர், சுழல் 2 அண்ட் கஜானா இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் எப்போ சைன் பண்ண ப்ராஜெக்ட் அண்ட் உங்களுடைய 15th இயர்ல லைனா கண்டினியூஸ் ரிலீஸ் ஆமா. அப்படின்னும் போது அது எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா Okay. ஆக்டருக்குமே பேக் டு பேக் ரிலீஸ் இருக்கும் போது தான் அது வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்ல ஆடியன்ஸ் பார்க்கும்போது as an actor you feel very very happy. ஸோ நான் என் லைஃப்லயே வந்து என் கெரியர்லயே ரொம்ப குவிக்கா சைன் பண்ண ரிலீஸ் ஆன படம் வந்து பெருசு. நான் அக்டோபர்லயே ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம். மார்ச் Okay. ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ வெரி குவிக்லி த ஃபிலிம் ரிலீஸ். ஃபயருமே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்லி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ Okay. எனக்கு அது பேக் டு பேக் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நான் ஜான்வரி வரைக்குமே ம். எனக்கு இவ்வளவு படம் ரிலீஸ் இருக்கும்னு எனக்கு தெரியாது. யாருமே அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, சொல்லவும் இல்லை. அது அப்படியே டக்குன்னு பேக் டு பேக் வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எஸ்பெஷலி சுழல் 2 கூட வந்துச்சு எனக்கு. ஸோ ஐ திங்க் திஸ் இயர் ஸ்டார்டட் ஆஃப் ரியலி ரியலி வெல் அண்ட் வாஸ் நல்ல ஒரு பிளெஸிங். ஓகே நைஸ் மேம். அண்ட் சுரல் 2 அண்ட் ஃபயர் இதெல்லாம் பேக் டு பேக் ரிலீஸ் அப்படின்னும் போது அந்த ரோல்ஸ் பத்தி நம்ம பேசுறோம். ஃபயர் அப்படின்னு அந்த டைம்ல எல்லாருமே கேட்டாங்க அவ்வளவு இன்சிமஸியான ஒரு சீன்ஸ் எப்படி வச்சிருக்கீங்க ஒய் அப்படின்னு இருக்கும்போது. அண்ட் வந்து நம்ம சுழல் 2 பார்க்கணும் அவ்வளவு போல்டான ஒரு பெருசு பார்க்கும்போது ஒரு அடல்ட் காமெடி அதுல ஒரு சூப்பரான ரோல். ஸோ அது எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிறீங்க? ஸோ ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணும்போது ஓகே டேரக்டரோட இன்புட்ஸ் அண்ட் நம்ம வந்து ஓகே ஷுவர்ல நம்ம இப்படி பாக்குறோம், இப்படி லுக் வைஸ் இப்படி போனா இதுல நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அந்த விஷயங்கள். ஆக்சுவலி ஃபயர் பத்தி இப்ப சொல்லிடலாம். நான் அதுதான் நிறைய பேர் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு அவர் கதை சொல்லும்போது ரொம்ப கிளியரா சொன்னாரு. எனக்கு இதுதான் என்னோட ரோல், ரொம்ப ஹோம்லியான ஒரு பொண்ணு, சிட்டிக்கு வந்து நீங்க ஏமாந்துடுறீங்க அவர்கிட்ட, அண்ட் இது வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி. 4-5 பொண்ணுங்களை இந்த மாதிரி பண்ணது வந்து நம்ம ஸ்டோரியை எடுத்து பண்றோம் அப்படின்ற மாதிரி கிளியரா சொன்னாரு. எனக்கு வந்து அந்த கிளாமர் எலிமெண்ட் அந்த இன்டிமேட் சீனை தாண்டி ஓகே எவ்வளவு பொண்ணு இந்த மாதிரி ஏமாந்துட்டு இருக்காங்க. ஓகே ஸோ ஒரு பொண்ணாச்சும் இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் a win for me. ஸோ அதுக்காக Okay, அந்த படம் நான் சைன் பண்ணது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பொண்ணுங்க லவ்ல வந்து ஏமாற பொண்ணுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. Okay. மிஸ்யூஸ் ஆகுது, அவங்க ஃபுட்டேஜ் வந்து லீக் பண்றேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. நிறைய நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம், பேப்பர்ல படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஃபிலிம் வரும்போது இட் வில் இம்பாக்ட் சம்படிஸ் லைஃப். ஒரு பொண்ணுக்கு அது இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஐ வில் ஃபீல் ஸோ ஹாப்பி. ஸோ எனக்கு வந்து அது அந்த ஒரு சீன் ஒரே ஒரு சீன் தான் நான் பண்ணியிருந்தேன் அந்த படத்துல. அதை ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஏஸ்தட்டிக்கா ஷூட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் 20 minutes ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். அது ஓகே ஸோ எங்கேயுமே நான் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சோ Okay. எனக்கு சொன்னது ஒண்ணு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. என்னோட ரீசன் அதுதான். ஸோ அந்த படத்துல எங்கேயுமே கிளாமராவோ எதுவுமே இருக்காது. ஒரு கிராமத்து பொண்ணு சிட்டிக்கு வராங்க, அதுதான் இருக்குது. சுழல் 2 அதை பத்தி நான் சொல்லியே ஆகணும். பிகாஸ் when you get a call from புஷ்கர் காயத்ரி, ஐ திங்க் இட்ஸ் such a big thing. அண்ட் சுழல் வந்து ஒரு பெரிய ஹிட்டான ஒரு சீரீஸ். ஸோ அந்த செகண்ட் சீசன்ல வந்து ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்னு கொடுக்கும்போது நான் ஒரு எபிசோட் தான் வருவேன். வந்தாலுமே வந்து இம்பாக்ட் வந்து Impact. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டேக்கன் அபேக். நான் கண்டிப்பா அதை பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அவங்களுமே வந்து லைக் வெரி வெரி ஸ்வீட் பீப்புள். அண்ட் சர்ஜுன் சார் பத்தி சொல்லலாம். ஸோ மற்ற படத்துக்குமே அந்த சீரீஸ்க்குமே பர்ஃபார்மன்ஸே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். லைவ் சவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அந்த டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் he brought out the best in me. லைக் ஒரு சின்ன பிளிங்க் பண்ணா கூட அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு.
ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் என்கிட்ட வாங்கினாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து அந்த ஒரு எபிசோட் வந்தாலுமே த அமௌண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஐம் கெட்டிங், ஐ திங்க் ஐ எம் வெரி 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 ஹாப்பி அபவுட் இட். ஸோ அது வந்து ஃபயருக்கு அப்புறமா அது வந்ததுனால எனக்கு வந்து பீப்புள் வில் லைக் இதில் எப்படி பண்ணியிருக்காங்க, இதில் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கம்பேரிசன் இருந்துச்சு எனக்கு. ஓகே. பெருசு பத்தி ஸோ பெருசு பற்றி சொல்கிறோம். அந்த படம் கான்டென்ட் எனக்கு சினாப்சிஸ் அமிச்ச உடனே ஐ வாஸ் ஸோ த்ரில்டு. ஏன்னா இந்த மாதிரி எப்படி யோசிக்க முடியும் அப்படின்லாம் யோசிச்சு எனக்கு கண்டிப்பாக அந்த படம் பண்ணணும்னு தோணுது. தென் ஐ வெண்ட் அண்ட் ஐ மெட் தி டைரக்டர் இன் தி ஆஃபீஸ் அண்ட் தென் எல்லாமே பேசணும், ஒரு லுக் டெஸ்ட்லாம் பண்ணாங்க, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. பட் ஷூட்டிங் வந்து ஒரு 3 months தள்ளி போயிடுச்சு. என்னடா அது வேற யாரை பார்த்துட்டாங்களா அப்படின்லாம் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. அண்ட் தென் ஆஃப்டர் 3 months they came back to me, I didn't have dates. ஓகே. அப்புறமா நான் 2 படம் விட்டுட்டு இந்த படம் நான் பண்ணேன். பிகாஸ் ஐ ரியலி பிலீவ் இன் த கான்டென்ட். அந்த கான்டென்ட்டே வந்து ரொம்ப ஒரு யாருமே டச் பண்ணாத ஒரு கான்டென்ட். அண்ட் அவ்வளோ காமெடி அவ்வளோ இருக்கும்போது கண்டிப்பாக அது ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்ன்றது அந்த சினாப்சிஸ் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க், எஸ்பெஷலி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இட் வாஸ் ட்ரெண்டிங் ஃபார் ஸோ மெனி டேஸ். அண்ட் தென் தெலுங்குல வந்து தமிழை விட பெரிய ஹிட் ஆயிருக்கு. நான் ஹைதராபாத் ரீசெண்டாக ஷூட் போகும்போது அவ்வளோ பேர் வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க, மீம்லாம் வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பிலீவ் பண்ண கான்டென்ட் வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது வெரி வெரி ஹாப்பி. இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, So, நான் ஒரு 2 படம் விட்டுட்டு நான் பெருசு சைன் பண்ணேன். ஆமாம். சோ அந்த ஒரு டிசிஷன் இருக்குல்ல, சம்டைம்ஸ் அது ராங்கா போகலாம். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நான் இந்த படம் மிஸ் பண்ணிட்டேன், பட் அது குட் கேஷ் நான் பண்ணல, இன்னொருத்தவங்க பண்ணாங்க, அந்த மாதிரி ஏதாவது? நிறைய மிஸ் ஆயிருக்கு. இட்ஸ் ஆல்சோ பிகாஸ் ரொம்ப சின்ன வயசுல வந்துட்டேன். நம்மளுக்கு வந்து யாரும் காட் ஃபாதர் இல்லை, நம்மளுக்கு வந்து நான் பெரிய ஹீரோயின் ஆகணும்னு ஒரு ஆம்பிஷன் இல்லை. ஸோ ஒரு விஷயம் நான் வந்து ஒர்க் பண்ண எல்லாருமே சொன்னது வந்து சின்ன சின்ன படம் பண்ணாதீங்க, சின்ன படம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க கெரியர் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நான் ஒர்க் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய சின்ன சின்ன வர படங்கள் வந்து நான் பண்ணலை. பட் என்கிட்ட வந்து எல்லா சின்ன படங்களுமே பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் சின்ன படம் பண்ணுறீங்கன்னா, பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் த ஃபில்ம் ஆஸ் இட் இஸ். இட் வாஸ் a big mistake. ஏன்னா நமக்கு ஒரு படம் வரும்போது நம்ம அது ஹீரோ பெருசா இல்லை, லைக் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சின்ன ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது பெருசா நம்ம எடுத்துட்டு பண்ண மாட்டோம். மற்றவங்க அட்வைஸ் கேட்டு அந்த படம் வேற லெவலில் ஹிட் ஆகி they were like trend changing films. ஸோ அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுத்தது வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி ஒரு படம் நல்லா இருக்கும்னு நான் நம்பி பண்ற படம் நல்லா தான் இருக்கும். பட் அந்த ப்ரொமோஷன்ஸ்னால படம் பெருசா ஹிட் ஆகாது. அந்த மாதிரி நிறைய படங்கள் இந்த வந்து பெரிய ஹிட் ஆகாம போயிருக்கு. பட் எல்லாருமே பிடிச்சிருக்கும், பட் ஆடியன்ஸை புல் பண்ண முடியாது. ஓகே. ப்ரொமோஷன் அப்படின்னு வரும்போது நிறைய ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியால, நீங்களே பார்த்துருப்பீங்க. முக்கியமா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட நடக்கக்கூடிய அந்த மீட்டப் அதெல்லாம் வந்து how do you see that? See, if it's really helping to bring the audience in, it's a very good thing. Okay. ஒரு சின்ன படம் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்னால ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்து ஆடியன்ஸ் உள்ள வராங்கன்னா இட்ஸ் a very very good thing. பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு கெட்ட படத்துக்கு அந்த மாதிரி பண்றாங்க. ஒரு நீ உங்களுக்கு ரீசெண்டா தெரியும், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன். ஓகே. ஒரு நாட் சோ குட் ஃபிலிம்க்கு அது பண்ணும்போது அந்த ஐடியாவே வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. இஃப் இட்ஸ் a good film and they bring in the audience because of influencing, it's a very good thing. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் ஃபிலிம்ஸ் படங்கள் நல்லா பண்ணுவாங்க, பட் they don't know how to bring the audience. ஓகே. அதை விட பெரிய கஷ்டம் 2 வாரம் தியேட்டர்ஸ் பிடிக்கிறது. ஸோ 2 வாரம் தியேட்டர்ஸ் பிடிக்கிறது வந்து ஒரு ஸ்மால் ஃபிலிம்க்கு வந்தோடனே ஓப்பனிங்ஸ் இருக்காது, வந்தோடனே வேர்ட் ஆஃப் மவுத்லாம் ஸ்ப்ரெட் ஆகாது. we have to give them some time for the audience to come in. அதுவே ஒரு பெரிய பெரிய டாஸ்க். நம்மளுக்கு படம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் போட்டோ வரதுக்குள்ள தியேட்டரில் எடுத்துருவாங்க. ஓகே. ஸோ தட் வே ஐ திங்க் OTT is really helping, because for actors like us நம்ம படத்தை வந்து தியேட்டரில் பார்க்காட்டியும் OTT பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. சாஃப்ட்வேர் பேசும்போது இந்த ஒரு விஷயம் நான் ஸோ பேசிக்காக சொல்லுவாங்க, சினிமாக்கெல்லாம் போனா நீ சொத்துக்கே கஷ்டப்படணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கு, இப்போ கூட இருந்துட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்க அதை பத்தி நீங்க கமிங் இன்டு த இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது வீட்டுல என்ன சொல்றாங்க? அண்ட் உங்களுக்கு ஆக்டிங் தான் பேஷனால எப்படி? இல்ல ஓகே. ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்குலாம் என்ன பேஷன் இருக்கும், அப்படியே வந்துட்டு அப்படியே இதாயிடுச்சு. சினிமாக்கு வந்தாங்கன்னா சோத்து கஷ்டப்படுவாங்கன்றது என்ன மீனிங்ல சொன்னாங்கன்னு தெரியல. பட் ஆக்டர் வந்துட்டு கண்டிப்பா சாப்பிடவே முடியாது. ஓகே. ஏன்னா யூ ஆல்வேஸ் ஆன் அ டயட் அண்ட் ஆல்வேஸ் நீங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கிறோம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் வீட்டில் வந்து எதிர்த்து நான் ஹீரோயின் தான் ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்லிட்டுலாம் வரல. நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு, வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, அப்படியே ஹீரோயின் ஆனேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே அந்த ஸ்ட்ரகிள்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கும் பேஷன் இல்லை. ஐ வாஸ் அ வெரி ஆக்சிடென்டல் ஆக்டர். ஐ திங்க் காட்ஸ் பிளெஸிங். அந்த பியூட்டி பேஜெண்ட் நான் பண்ணேன். பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஐ காட் இன் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அதுலேருந்து அப்படியே காலேஜ் முடிச்சேன், அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், அவ்வளோதான். உங்க மூவிஸ் எப்படி செலக்ட் பண்றீங்க அது தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒரு லீட் பண்றீங்க, திடீர்னு வந்து ஒரு கேரக்டர் ரோல், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ அதுக்காக கேட்குறேன்.
மோஸ்ட்லி ஐம் எய்மிங் அட் லீட்ஸ் அண்ட் மெயின் லீட்ஸ். பட் சம்டைம்ஸ் வந்து அந்த கதையை சுத்தி அந்த Okay. கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் இட். ஓகே பிகாஸ் நீங்க ஹீரோயின் அதெல்லாம் தாண்டி ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர். அதுல ரொம்ப நான் கிளியரா இருக்கேன். அண்ட் படம் பிகினிங் ஆஃப் மை கரியர் வந்துட்டு ஐ வாஸ் வெரி சூஸி. நான் சொன்ன மாதிரி கரெக்டான படம் வரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் இட் நாட் ஹேப்பன் அவ்வளோ ஈஸியாலாம் ஹேப்பன் ஆகல எனக்கு. நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள ரொம்ப ஈஸியா வந்துட்டேன். ஓகே அதுக்கப்புறமா நல்ல படங்கள் வருது. எனக்கு இந்த பிஆர் பத்தியோ ஐ டோன்ட் நோ எனிதிங். ஸோ வாட் எவர் கேம் மை வே ஐ கெப்ட் டூயிங் இட். பட் ரொம்ப சூஸியா இருந்தேன். எக்ஸ்ட்ரா சூஸியா இருந்தேன். இதுதான் பண்ணணும். பட் அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் ஆகல. ஸோ அதுக்கப்புறமா I started changing my strategy. I thought I'll be a part of good films. ஏன்னா அப்ப என்ன சொன்னாங்க, நீங்க வந்து 5 வருஷத்துக்கு 3 படம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யாருமே ஞாபகம் இருக்காது. ஓகே பீப்புள் will forget you. நீங்க ஹிஸ்டரி ஆகும் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் வில் நம்பர் அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய படங்கள் நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ கவன் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீன் தான் நான் வருவேன். கேமியோ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்தேன். பட் சின்ஸ் இட்ஸ் விஜய் சேதுபதி சார்ஸ் ஃபில்ம் அண்ட் மை சீன் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதனால அந்த படம் நான் சூஸ் பண்ணேன். ஸோ வாட் எவர் இட் இஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கான்னு நான் பார்ப்பேன். அது ஒரு சீனோ 2 சீனோ இம்பார்ட்டன்ட் இல்லை. எனக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கா, நல்ல டீமா இருக்கா அப்படின்னு பார்த்தா ஐ ஃபைன். ஆமா இந்த ஒரு விஷயமும் இருக்குல்ல. இப்போ தமிழ் சினிமா ஹீரோயின்ஸ் அப்படின்னாலே ஒரு ஸ்டீரியோடைப். இதை தாண்டி வந்து நீங்க வந்து படங்கள் பண்ணும்போது ஒரு சில டிஃபரன்ஸ் நம்ம வந்து நல்ல படங்கள் பண்றோம், நல்ல கேரக்டர்ஸ் பண்றோம், பட் கம்மியா பண்றோம் அப்படிங்கும்போது ஈஸியா வந்து இவங்க அண்டர் ரேட்டட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருக்கீங்க. ஆமா. ஸோ டு யூ பிலீவ் இன் ஓவர் ரேட்டட் அண்டர் ரேட்டட்? So I think like இப்போ for example if somebody dies, okay, and then like அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. that person dies like அவர் நல்ல ஆக்டர், அவர் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அண்டர் ரேட்டட் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் ஒரு பர்சன் இருக்கும்போது அவங்க பிரைம்ல இருக்கும்போது யாருமே யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. That's what I believe it. There are people who I feel they're like okay பட் அவங்களை வந்துட்டு அவ்வளவா கொண்டாடுவாங்க. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் அந்த ரோல் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணும். பட் ஐ திங்க் ஒருத்தவங்க அவங்க பிரைம்ல கரெக்டா இருக்கும்போது அவங்க பெருசா யாரும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ ஐ ரீட் திஸ் வேர்ட் அண்டர் ரேட்டட் மெனி டைம்ஸ் somebody dies. ஓகே அவங்க செத்து போனதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து Okay. பாவம் அண்டர் ரேட்டட், அவங்க யூஸ் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கறது இல்லை, அதை பத்தி அவங்க பேசுறதும் இல்லை. ஓகே ஸோ ஐ திங்க் சினிமா இட்ஸ் டூ மெனி எலிமெண்ட்ஸ். சில விஷயங்கள் நம்ம கையில இருக்கு, சில விஷயங்கள் நம்ம கையில இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் நம்ம நல்லா பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா அட் சம் பாயிண்ட் யூ வில் கெட் வாட் யூ டிசர்வ். அவ்வளோதான், அந்த ப்ராசஸை நீங்க என்ஜாய் பண்ணணும். ஸோ அதான் நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுடைய ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஸோ நீங்க ஒரு மூவில ஒரு லீட் ஆக்ட்ரஸா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு குட் மூவில குட் ஸ்டோரியில ஒரு குட் ரோல் பண்ணா போதும் நினைச்சோவா? I think both, but I think I would want to be the lead actor ஓகே because that is the ultimate I feel. Okay, nice. இன்னும் அதுக்கான ஏஜ், அதுக்கான டைம் இன்னும் வரல when I would want to be a part of an important film. நான் சொன்ன மாதிரி the main aim is to be the lead actor, but சில கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கீ. அந்த கேரக்டர் சுத்தி தான் கதை போகுது அப்படின்னா I don't mind doing it, but I think I would aim for being a lead actor. அந்த மாதிரி ஏதாவது ஃபீ ஆக்டர்ஸ் ரோல்ஸ் மிஸ் பண்ணிருக்கீங்களா? Use பண்ணிருக்கேன். ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ண முடியுமா? நோ. ஏன்? இல்ல அது படங்கள் வந்திருக்கு, பெரிய ஹிட் ஆயிருக்கு, திருப்பி அந்த படங்களை பத்தி பேசுறதுல நான் நிறைய படங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நிறைய இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன். My first film was சுப்ரமணியபுரம். I've said this in many interviews. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் நான் மிஸ் பண்ண படம் தான், ரம்மி நான் மிஸ் பண்ண படம் தான், பண்ணையாரும் பத்மினியும் நான் மிஸ் பண்ண படம் தான். ஐஸ்வர்யா ராஜேஷ் ரோல். ஓகே ரெண்டு படமே நான் அது மிஸ் பண்ணது. அப்புறமா I was supposed to do this one, அட்டகத்தி I was supposed to do. அதுவும் there's a big list of films that I missed. So it's okay. That's how life is and it's fine. நீங்க சொன்ன லிஸ்ட்ல ஆமா, ஐ திங்க் சுப்ரமணியபுரம் விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா அட்டகத்தி ஆகட்டும், இல்லைன்னா ரம்மி அண்ட் பனியரம் எல்லாமே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க பண்ண ரோல். பட் சுருவல் டூல நீங்க பண்ணும்போது ஏதாவது டிஸ்கஷன் போச்சு அவங்க கிட்ட ஏதாவது நான் கூட இன்னொரு படமும் நான் பண்ணிருக்கேன், கட்டப்பாவ காரணம் படம் நான் பண்ணிருக்கேன். I did a cameo in that. I had a very beautiful cameo. So அப்பவே நான் அவங்களை மீட் பண்ணிருக்கேன். Aishu is a very good friend of mine. So there is no discussion. I think it was meant for her. So அது நானா மிஸ் பண்ண படம் தான். நான் அட்வான்ஸ் வாங்கி திருப்பி கொடுத்துட்டேன் ரம்மி படம். ஓகே So it was my mistake and I'm happy that she did the film and so no regret. ஆக்டர்ஸ் ட்ரீ. ஸோ அவருக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொடியூசர்ஸ் ஏமாற்றி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதுல வில்லமும் வந்தது. ஸோ அதில் நீங்களும் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்களுக்கு என்ன பேசினாங்களோ அதை திருப்பிட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் சைடில் அது என்னால் சொல்ல முடியும். ஸோ நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணேன் அதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு, பட் ஃபோன்ஸ் எதுவுமே அட்டென்ட் பண்ணல. இட் இஸ் ஐசோலேட்டட் ஹிம்செல்ஃப். இவங்க ஏன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எங்களுக்கே இருக்கு. Tell me the truth. You Okay. feel like that.
அவ்வளோ கட்ஸ் இருக்கான்னு தெரியல. ஓகே டன். பரவாயில்ல, ஓகே நான் okay. சில மூவிஸ் சொல்றேன். இப்போ மன்னர் வகையறால ஒரு சின்ன ரோல். சோ அதெல்லாம் எனக்கு ஏன் அப்படின்ற மாதிரி ஆமா, எனக்கே தோணுச்சு. தோணுச்சு. உங்களுக்கே தோணுச்சு ரைட்.